ஸோ இந்த சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹேலோ ஆல்கேன்ஸ்ல இருக்கக்கூடிய சில கெமிக்கல் ரியாக்ஷன் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஒரு ஹேலோ ஆல்கேன் வந்து நம்ம வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றதுக்கான அந்த ரியாக்ஷன். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அலிஃபாட்டிக்கில் நடக்கக்கூடிய ரியாக்ஷன் பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இங்கே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொதல் காம்பவுண்ட் என்ன எடுத்துக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்ளோ ஹெக்சைடு வந்து எடுத்துக்கிறாங்க இல்லையா. ஒரு சைக்ளோ ஹெக்சைடு வந்து நமக்கு எடுத்துக்கிறாங்க. அங்கே நமக்கு வந்து ஒரு OH வந்து கொடுத்துருக்காங்க. என்ன ரியேஜென்ட் ஆட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தைனைல் கூட வந்து பார்க்குறாங்க SOCl வந்து ஆட் பண்ணுறாங்க. அப்போ நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த OH வந்து குளோரின் கூட வந்து நமக்கு வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். ஏன்னா இது எல்லாமே அலிஃபாட்டிக் காம்பவுண்ட். இது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் எஃபெக்ட் வந்து இருக்கும். அப்போ எல்லா கார்பனுமே இது எலக்ட்ரான்ஸ் வந்து இதுக்கு கொடுக்கும். அப்போ நமக்கு என்ன ஆகும்னா இந்த OH மைனஸ் வந்து ஈஸியாக நமக்கு வந்து வெளியில் போயிடும். அப்போ Cl மைனஸ் வந்து இங்கே ஃபார்ம் ஆகும். இது போய் நமக்கு வந்து இங்கே அட்டாக் பண்ணுறதுக்கு வந்து மோர் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OH ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல என்ன குளோரின் போய் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ப்ளஸ் நமக்கு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்னா SO2 அண்ட் Cl2 வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே குளோரின் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய ரியேஜென்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் யூஸ் பண்ணலாம், NaBr யூஸ் பண்ணலாம், NaCl யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து ரெட் பாஸ்பரஸ் அண்ட் குளோரின் நிறைய ரியேஜென்ட் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த குளோரின் வந்து இங்கே ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய ரியேஜென்ட் இருக்குது. ஆனால் எத்தனை ரியேஜென்ட் இருந்தாலும் இதான் நமக்கு வந்து பெஸ்ட் ரியேஜென்ட். தைனைல் கூட தான் நமக்கு வந்து பெஸ்ட் ரியேஜென்ட். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு பை ப்ராடக்ட் என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா SO2 அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா Cl2. அது சாரி HCl வந்து நமக்கு கிடைக்கும். Cl2 கிடைக்காது. அந்த ஹைட்ரஜன் Cl சேர்ந்து நமக்கு என்ன HCl வந்து கிடைக்கும். அப்போ இது ரெண்டுமே நமக்கு வந்து கேஸ் மாலிக்யூல். HCl நமக்கு வந்து கேஸ் மாலிக்யூல், SO2 நமக்கு வந்து கேஸ் மாலிக்யூல். அப்போ ரியாக்ஷன் முடிஞ்ச உடனே பை ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து எவாபரேட் ஆகிடும். அப்போ நமக்கு வந்து பியூர் காம்பவுண்ட் மட்டும் நமக்கு வந்து கிடைக்கும். இது வந்து நமக்கு வந்து பெஸ்ட் மெத்தட். ஃபர்தராக நமக்கு வந்து பியூரிஃபிகேஷன் வந்து நமக்கு தேவை இருக்காது. அப்போ ஆல்கஹாலை நீங்கள் ஹேலஜனாக மாற்றணும்னா திஸ் இஸ் த பெஸ்ட் மெத்தட். ஓகேவா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அரோமேட்டிக் காம்பவுண்ட் ஒரு பென்சின் ரிங் வந்து கொடுத்துருக்காங்க. அவரோட பேரா பொசிஷன் வந்து நமக்கு வந்து NO2 வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ பென்சின்னா நமக்கு வந்து டபுள் பாண்ட் வந்து இருக்கணும் இல்லையா. ஸோ வந்து NO2 வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு என்னன்னா CH2 CH வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன ஆட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா Br2 வந்து நமக்கு ஆட் பண்ண போகிறாங்க. இங்கே என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா ஹீட் ஆர் யூவி லைட் வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்போ ஹீட் அண்ட் யூவி லைட் யூஸ் பண்ணாலே அது ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா அலிஃபாட்டிக்கு தான் ரியாக்ட் ஆகும். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக நமக்கு வந்து அல்கேனில் தான் நமக்கு வந்து ரியாக்ட் ஆகும். ஓகேவா. அல்கீனில் கூட ரியாக்ட் ஆகாது. டபுள் பாண்ட் இருந்தால் கூட நமக்கு போய் ரியாக்ட் ஆகாது. அப்போ அல்கேனில் தான் நமக்கு வந்து ரியாக்ட் ஆகும். அப்போ இது ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம். இல்லை நிறைய ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகுது பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேஜர் ப்ராடக்ட் எங்கே ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் கார்பன் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா. ஏன் நமக்கு வந்து செகண்ட் கார்பன் வந்து ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்கன்னா அதான் நமக்கு வந்து ஸ்டேபிளாக வந்து இருக்கும். எப்பவுமே பிரைமரியை கம்பேர் பண்ணும்போது செகண்டரி வந்து நமக்கு வந்து ஸ்டேபிளாக இருக்கும் இல்லையா. செகண்டரியை கம்பேர் பண்ணும்போது டெர்ஷியரி நமக்கு வந்து ஸ்டேபிளாக இருக்கும். அப்போ நமக்கு எங்கே போயிட்டு நமக்கு வந்து சப்ஸ்டியூஷன் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனில் சப்ஸ்டியூஷன் நடக்கதான் மோர் ஸ்டேபிளாக வந்து இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் கார்பனே நமக்கு வந்து Br ஆட் ஆகிறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. பட் ஆனால் இதான் நமக்கு என்னன்னா ஸ்டேபிளாக வந்து இருக்கும். இந்த செகண்டரி பொசிஷன் நமக்கு வந்து மோர் ஸ்டேபிளாக வந்து இருக்கும். அதனால இங்கே தான் நமக்கு வந்து ப்ராடக்ட் வரதுக்கு மோர் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அப்புறம் தேர்ட் ஒன் வந்து கேட்டுக்கிறாங்க. தேர்ட் வந்து என்ன கேட்டாங்கன்னா இங்கே வந்து நமக்கு வந்து OH கூட தான் நமக்கு வந்து ரியாக்ஷன் பண்ண போகிறோம். ஆனால் இங்கே ஒரு OH வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அலிஃபாட்டிக்கில் இருக்குது. ஒரு OH வந்து என்ன நமக்கு வந்து அரோமேட்டிக்கில் வந்து இருக்குது இல்லையா. அப்போ நமக்கு ரெண்டு OHமே நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணுமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாது. இங்கே நம்ம வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆட் பண்ணும்போது இந்த ரியாக்ஷன் வந்து மோர் ஃபேவரபிள் ஃபார் ஒன்லி அலிஃபாட்டிக் தான். ஓகே. அப்போ அலிஃபாட்டிக்கு தான் இந்த OH தான் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும். அரோமேட்டிக்கில் இருக்கக்கூடிய OH வந்து நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் காரணம் இருக்குது. நான் லேட்டராக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா. இந்த OH வந்து நமக்கு வந்து ஈஸியாக வந்து வெளியில் போகாது. இந்த OH தான் நமக்கு ஈஸியாக வெளியே போகும். சரி நான் இங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து ப்ளஸ் எஃபெக்ட்னால இது எலக்ட்ரான்ஸை கொடுத்துட்டு இந்த OH மைனஸ் நமக்கு வெளியில் போயிடும். ஆனால் இது மைனஸ் எஃபெக்ட்ன்றனால இந்த ஆக்சிஜன் இருக்கிற எலக்ட்ரான் வந்து இது வாங்கும்போது இங்கே வந்து நமக்கு வந்து டபுள் பாண்ட் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிடும். அப்போ இன்னும் நமக்கு வந்து ஸ்ட்ராங் ஆகிடும். சிங்கிள் பாண்டோட ரொம்ப மோர் ஸ்ட்ராங்காக வந்து நமக்கு வந்து அட்டாச் ஆகிருக்கும். அப்போ இந்த OH வந்து நமக்கு அட்டாச் ரிமூவ் பண்ண முடியாது. இதை நம்ம வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ நமக்கு வந்து ப்ராடக்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரோமேட்டிக்கில் இருக்கிறது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த OH வந்து நமக்கு அப்படியே தான் இருக்கும். இங்கே தான் நமக்கு என்ன பண்ணால் CH2 Cl வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். CH2 Cl வந்து ஃபார்ம் ஆகும். ப்ளஸ் நமக்கு வந்து வாட்டர் மாலிகுலும் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா. இங்கே வந்து நமக்கு வந்து பை ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும். இங்கே நமக்கு என்ன HBr வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ நம்ம வந்து 3 இது நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் ஃபோர்த் இது பார்ப்போம். அப்போ ஃபோர்த்தில் வந்து நமக்கு வந்து என்ன வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபோர்த் காம்பவுண்ட். அப்போ ஃபோர்த் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பாண்ட் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஓகேவா. இங்கே ஒரு டபுள் பாண்ட் வந்து இருக்குது. இங்கே நமக்கு என்னன்னா CH வந்து இருக்குது. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க HA வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் மார்கானிக் ஆஃப் ரூல் மாதிரி தான் நமக்கு வந்து ரியாக்ட் ஆகும். ஓகேவா. இங்கே நமக்கு வந்து பெராக்சைடு வந்து இல்லை. அப்போ நமக்கு இங்கே எத்தனை ஹைட்ரஜன் வந்து இருக்குது. இங்கே நமக்கு வந்து ஹைட்ரஜனே கிடையாது இல்லையா. இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு ஏன்னா 2 பாண்டு 3 4 பாண்டு இருக்குது. இங்கே நோ ஹைட்ரஜன். இங்கே வந்து நம்ம இருக்குது ஒரே ஒரு ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து இருக்கும். அப்போ நம்ம பெராக்சைடு உங்கள் டீச்சர் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே
அதிகமா இருக்கிறீங்களோ அங்க தான் போய் அக்குமுலேட் பண்ணுவீங்க இல்லையா? அப்ப அந்த ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க தான் நமக்கு அட்டாச் ஆகும். ஏன்னா இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, இங்க ஹைட்ரஜனே இல்ல. உங்க ஃப்ரெண்ட்ஸே இல்ல. இங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்கிறாங்க. அப்ப ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க போய் அட்டாச் ஆகும். அப்ப அயோடின் போயிட்டு நமக்கு எங்க அட்டாச் ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த கார்பன்ல அட்டாச் ஆயிடும். அந்த டபுள் பாண்ட் வந்து நமக்கு ரிமூவ் ஆயிடும். இது கைண்ட் ஆஃப் வந்து அடிஷன் ரியாக்ஷன். அப்ப நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இங்க நமக்கு வந்து ஹைட்ரஜன் போய் அட்டாச் ஆயிடும். இங்க நமக்கு ஆல்ரெடி CH வந்து இருக்குது. இப்ப புதுசா நமக்கு வந்து அயோடின் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இட்ஸ் வில் பி லுக் லைக் வந்து பார்த்தீங்கன்னா, மார்கோனிக் ஆஃப் ரூல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிஃப்த் ஒன் நமக்கு என்ன குடுத்துருக்காங்க? இது ஒரு சிம்பிள் ரியாக்ஷன் தான். என்ன குடுத்துருக்காங்கன்னா, 2மே ஹாலஜன் தான் குடுத்துருக்காங்க. ஓகே, CH3 CH2 Br வந்து குடுத்துருக்காங்க. பிளஸ் நமக்கு வந்து NaI வந்து குடுக்குறாங்க. இது நமக்கு என்னன்னா ஹாலஜன் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன் சொல்லுவோம். புரோமின் வந்து இங்க வந்துரும், அயோடின் போயிட்டு நமக்கு அங்க போய் அட்டாச் ஆயிடும். அப்ப இதுக்கு என்ன CH3 CH2 I வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். சாரி, CH3 CH2 I வந்து ஃபார்ம் ஆகும். I வந்து இங்க வந்து நமக்கு வந்து ரியாக்ட் ஆயிடும். பிளஸ் நமக்கு வந்து NaBr வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேம் ரியாக்ஷன். ஸ்பெசிஃபிக்கா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு நேம் வந்து இருக்குது. இந்த ரியாக்ஷன் பேர் என்ன பண்ணா ஃபிங்கிள்ஸ்டன் ரியாக்ஷன். ஓகே, இது வந்து என்ன சொல்லணும்னா ஃபிங்கிள்ஸ்டீன் ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து ஒரு நேமிங் ரியாக்ஷன். நேம் ரியாக்ஷன் எப்பவுமே நமக்கு வந்து ஜெனரலா வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இது வந்து ஒரு நேமிங் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஒன் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா ஒரு அல்கீன் காம்பவுண்ட் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஒரு அல்கீன் காம்பவுண்ட் வந்து எடுத்துக்கிறாங்க. பிளஸ் நமக்கு என்ன பண்றாங்கன்னா Br2 வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்ன பண்ணா இது என்ன ரியேஜன் நம்ம யூஸ் பண்றோம்? ஹீட் அண்ட் வந்து UV லைட் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். UV லைட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே அல்கேன்ல தான் நடக்கும், அல்கீன்ல வந்து நடக்காது. இது வந்து நமக்கு வந்து டபுள் பாண்ட் வந்து இருக்குது. இது நமக்கு வந்து அல்கேன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த கார்பன் வந்து அல்கேன், இந்த கார்பன் வந்து நமக்கு வந்து அல்கேன் டபுள் பாண்ட் வந்து இருக்குது. ஜென்ரலா வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் தான் நமக்கு வந்து ஹைலி ரியாக்டிவா இருக்கும். அப்ப எல்லாருமே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்? இந்த ரியாக்ஷன் வந்து இங்க தான் நடக்கும்னு நினைப்போம். ஆனா ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் எப்பவுமே நமக்கு வந்து அல்கேன்ல தான் நடக்கும். அப்ப நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த Br வந்து நமக்கு எங்க போய் அட்டாச் ஆகும் பார்த்தீங்கன்னா அல்கேன் பார்ட்ல போய் நமக்கு அட்டாச் ஆகும். அல்கீல போய் நமக்கு வந்து அட்டாச் ஆகாது. பிளஸ் நமக்கு என்ன பண்ணும்னா HBr வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இந்த ப்ராடக்ட்லாம் நீங்க வந்து IUPAC நேமும் நீங்க எழுதுங்க. ஓகேவா? IUPAC நேம் எழுதினா தான் உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் கிடைக்கும். நான் வந்து இங்க அந்த கொஸ்டின் வந்து நான் வந்து எழுதல. பட் வந்து IUPAC நேம் வந்து நீங்க வந்து எழுதுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது வந்து தேர்ட் கார்பன் தான் இருக்கும். அப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா 3 புரோமோ, இது வந்து 3 புரோமோ சைக்கிளோ, ஓகே, சைக்கிளோ ஹெக்ஸ் வந்து நம்ம சொல்லலாம். இல்ல ஹெக்ஸ் 1 கூட நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க IUPAC நேம் வந்து நீங்க எல்லாத்தையுமே எழுதினீங்கன்னா மோர் பெட்டரா வந்து இருக்கும். அப்புறம் ஒவ்வொன்றும் இருக்கக்கூடிய ரீசன் வந்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. அப்ப ரியாஜென்ட்டை பொறுத்து மாறும். அப்ப நீங்க என்ன பண்றீங்க? UV லைட்டை பாஸ் பண்ணா அல்கேன்ல வந்து ரியாக்ட் ஆகும். நீங்க எதுவுமே இல்லாம வெறும் HA பண்ணீங்கன்னா அது வந்து அல்கீன்ல போயிட்டு நமக்கு வந்து ரியாக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரியாஜென்ட்டுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசன் வந்து இருக்குது. அதை வந்து நீங்க நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க.